ஹலோ கோடர்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பைத்தன்ல இருக்கக்கூடிய பேண்டாஸ்ல டேட்டாவை லோட் பண்ண பிறகு அதுல இருக்கக்கூடிய ரோஸோ இல்ல காலம்ஸோ இருக்குன்னா அது கூட நம்ம எப்படி ஒர்க் பண்றது, ஒரு காலம் உருவாக்குறது எப்படி, டெலீட் பண்றது எப்படி, அப்டேட் பண்றது எப்படி அப்படின்றத பத்தி நம்ம முழுசா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரையும் ஃபுல்லா பாருங்க, நோட்ஸ் எடுக்க மறந்துடாதீங்க. சரி, இன்னைக்கு நம்மளோட அஜெண்டா என்ன? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒர்க்கிங் வித் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகே, ரோ கூடவும் காலம் கூடவும் எப்படி நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்றது. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னா, நான் டேட்டாவை லோட் பண்ண போறேன். எப்படி லோட் பண்றது? ஃபர்ஸ்ட் லோட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இம்போர்ட் pandas as pd, இம்போர்ட் numpy as npன்னு சொல்லி நம்ம லைப்ரரி என்ன பண்ணிக்கலாம், லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ண பிறகு இப்போ நான் டேட்டா ஃப்ரேமை லோட் பண்ண போறேன். டேட்டா ஃப்ரேம்னா என்ன? ஒரு டேபிள். சீரீஸ்னா என்ன? ஒரு காலம். இதை பத்தின முழுமையான விளக்கத்தை நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ல போட்டிருக்கோம், வேணா போய் செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ df ஈக்குவல் டு pd டாட், நான் எதை ரீட் பண்ண போறேன்னா CSV ஃபைல். அப்போ ரீட் CSV கொடுத்துட்டு CSV ஃபைல் வந்து நான் country.csvன்னு வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் அதை லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டா அது லோட் ஆகும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் 5 வேல்யூ லாஸ்ட் 5 வேல்யூன்றது எனக்கு கிடைக்கும். சரி, இதோட டேட்டா டைப்பை நான் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா டைப் ஆஃப் df அப்படின்னு நீங்க கொடுக்கலாம். dfன்றது என்ன டேட்டா டைப்ல வந்திருக்கு? டேட்டா ஃப்ரேம்ன்ற டேட்டா டைப்ல வந்திருக்கு. இதுலயே நான் ஒரே ஒரு காலம் எடுத்து நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ கண்ட்ரின்னு ஒரு வேரியபிளை உருவாக்கி அதுல நான் df ஆஃப் கண்ட்ரி அப்படின்னு நான் வச்சிருக்கேன். இப்போ இதோட டேட்டா டைப் என்னவா இருக்கும்? டைப் ஆஃப் கண்ட்ரி என்ன? ப்ளீஸ் நோட் தட் இது எனக்கு ஒரே ஒரு காலம் தான். இப்போ டைப் ஆஃப் கண்ட்ரின்னு கொடுத்தா எனக்கு என்ன வந்திருக்கு? சீரீஸ்னு வந்திருக்கு. அப்போ ஒரே ஒரு காலம் இருக்குன்னா அது சீரீஸ், ஒரு டேபிளே இருக்குன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டேட்டா ஃப்ரேம்னு சொல்லுவோம். சரி, இப்போ இதுல என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னோட டேபிளை பத்தின இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும், மெட்டா டேட்டா வேணும். மெட்டா டேட்டானா என்ன? டேட்டா அபவுட் த டேட்டா. என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டாவை பத்தின முழுமையான விளக்கத்தை எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ df ஆஃப் info அப்படின்னு நான் கொடுக்குறேன். df ஆஃப் infoனா என்ன? இங்க பாருங்க, இங்க என்ன வந்திருக்கு? we got the information about my table. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன டேட்டா டைப்னு சொல்லிருச்சு. இது என்னது? டேட்டா ஃப்ரேம். இதோட இண்டெக்ஸஸ் எதுல இருந்து எது வரையும் இருக்கு? 0ல இருந்து 1703 வரையும் இருக்கு. விச் மீன்ஸ் 1704 வேல்யூஸ் இருக்கு. ஓகே, மொத்தம் எத்தனை காலம்ஸ் இருக்கு? 6 காலம்ஸ் இருக்கு. என்னென்ன காலம் இருக்கு? கண்ட்ரி, இயர், பாப்புலேஷன், கான்டினென்ட், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஜிடிபி கேப். அதுல ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ நார்மல் வேல்யூஸ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கு. அதோட கவுண்ட், லைக் அதோட டேட்டா டைப் என்ன? ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஸ்ட்ரிங், சோன் அண்ட் சோ ஃபார்த் நமக்கு கிடைச்சிருக்கா? இதோட மெமரி என்ன? இது எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. ஃப்ளோட்ல எத்தனை காலம் இருக்கு, இன்ட்ல எத்தனை காலம் இருக்கு, ஆப்ஜெக்ட்ல எத்தனை காலம் இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்க முடியுது. இது பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? மெட்டா டேட்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸும் பண்ண முடியும். இப்போ df டாட் டிஸ்கிரைப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். df டாட் டிஸ்கிரைப்னு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன வரும்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் ஒவ்வொரு நம்பர் காலம்லயும் இருக்கக்கூடிய கவுண்ட், மீன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், மினிமம் வேல்யூ, சோன் அண்ட் சோ ஃபார்த் நிறையவே இருக்கு. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பத்தின முழுமையான டுட்டோரியல் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எத்தனை பேர் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ போட ட்ரை பண்றேன். சரி, இப்போ df டாட் டிஸ்கிரைப்னு கொடுக்கும்போது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் வந்ததுன்னு பார்த்தோம். அதே மாதிரி நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இன்ஃபோ பார்த்துட்டோம்ல, இப்போ ஹெட் கொடுக்கலாம். ஹெட்னா எனக்கு ஸ்டார்டிங் 5 வேல்யூ வரும். இல்லை 10 வேல்யூ வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்குள்ள 10 கொடுத்துக்கலாம். இல்லை 20 வேணும்னா 20 கொடுங்க. அதே மாதிரி டெய்ல், df டாட் டெய்ல்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு டிஃபால்ட்டா 5 வரும். இல்லை எனக்கு கடைசி ஒரு 25 வேல்யூ வேணும்னு வைங்களேன், 25 அப்படின்னு கொடுங்க. சிம்பிள் அஸ் தட். வந்துடுச்சா? சரி, இதே மாதிரி இன்னும் பல விஷயங்களை பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஷேப் அப்படின்றது df டாட் ஷேப். ஷேப்னு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு ரோஸ், எவ்வளவு காலம் இருக்கு? எவ்வளவு ரோஸ் இருக்கு? மொத்தம் 1704 ரோஸ். எவ்வளவு காலம் இருக்கு? 6 காலம் இருக்கு. இதே மாதிரி எனக்கு காலமோட பெயர்கள்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா df டாட் காலம்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். காலமோட பெயர்கள் எல்லாம் தனியா வரும். இல்ல நான் என்னென்ன ரோஸ் எல்லாம் இருக்கு, இண்டெக்ஸஸ், அதோட இண்டெக்ஸஸ் எல்லாம் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா df டாட் இண்டெக்ஸ்ன்னு கொடுங்க. பாருங்க, ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0, ஸ்டாப் இண்டெக்ஸ் வந்து 1704, ஸ்டெப் எனக்கு ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகுதுன்றது எனக்கு வந்திருக்கு இல்லையா?
அப்படி இல்லைன்னா நீங்க கீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை மூலியமா கூட நீங்க காலம்ஸோட பெயர்களை அசஸ் பண்ண முடியும். ரைட்டா? சரி, இப்போ ஒரே ஒரு காலம் எப்படி ஆக்சஸ் பண்றதுன்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? 2 விதமா ஆக்சஸ் பண்ணலாம். df.country அப்படின்னு கொடுத்து ஒரு காலம் ஆக்சஸ் பண்ணலாம். இல்ல கான்டினென்ட் ஆக்சஸ் பண்ணணும்னா df.continent கொடுத்து அதை ஆக்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா df கொடுத்து பிராக்கெட்டுக்குள்ள கான்டினென்ட் அப்படின்னு கொடுத்து நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். 2 விதமா ஆக்சஸ் பண்ணலாம். df.continent ஆர் df பிராக்கெட்டுக்குள்ள கான்டினென்ட் அப்படி கொடுக்கலாம். சரியா? இதுல எனக்கு 5 வேல்யூ தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா இங்க பக்கத்துலேயே போயிட்டு என்ன பண்ணலாம்? டாட் ஹெட்னு கொடுக்கலாம். இல்ல அதுல 10 வேல்யூ வேணும்னா ஹெட்டுக்குள்ள 10 அப்படின்னு கொடுக்கலாம். ரைட்டா? சரி, இப்போ ஒரு காலம் ஆக்சஸ் பண்ணோம். 2 காலம் எப்படி ஆக்சஸ் பண்றது? அதுக்கு முன்னாடி இந்த ஒரு காலம் ஆக்சஸ் பண்ணிருக்கேன் இல்லையா, இதோட பேர் என்னது? நமக்கு சீரீஸ். இப்போ நான் 2 காலம் ஆக்சஸ் பண்ணேன்னா அது சீரீஸா இருக்காது, என்னவா மாறிடும்? டேட்டா ஃப்ரேமா மாறிடும், அது ஒரு டேபிளா மாறிடும். ஓகே, அதை எப்படி ஆக்சஸ் பண்றது? df ஆஃப் பிராக்கெட்டுக்குள்ள பிராக்கெட். ஒரே ஒரு காலம்க்கு நீங்க ஒரு பிராக்கெட் போட்டா போதும். 2 காலம்க்கு எனக்கு என்ன வேணும்? பிராக்கெட்டுக்குள்ள பிராக்கெட் வேணும். அப்ப இதுக்குள்ள கண்ட்ரி கமா போட்டு என்ன ஆக்சஸ் பண்ண போறேன்? கான்டினென்ட்டையும் ஆக்சஸ் பண்ண போறேன். பாருங்க, லோட் ஆகுதா இல்லையா? இருங்க, ஏதோ எரர் வருது, இங்க லோட் பண்ணுவோம். அப்பப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும், இது பண்ண முடியாது. இப்போ லோட் ஆகுது, பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா வந்துருச்சா? கண்ட்ரி வந்திருக்கு, கான்டினென்ட் வந்திருக்கு. இது கூட எனக்கு 5 வேல்யூ தான் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஹெட் கொடுங்க. 2 வேல்யூவான ஹெட் வந்திருக்கு. ஸோ இது வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது சீரீஸ் கிடையாது. இது என்னது நமக்கு? திஸ் இஸ் டேட்டா ஃப்ரேம். ஏன்னா நீங்க பார்க்கலாம் இந்த இடத்துல எனக்கு ஹெட்டர்ஸ்லாம் இருக்கு. போன தடவை எனக்கு ஹெட்டர்ஸ் வந்ததா? இல்லை. இது ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இருக்கு. போன தடவை வந்து டேபிள் கிடையாது, காலம். ரைட்டா? சரி, இப்போ இதுல இருக்கக்கூடிய யூனிக் வேல்யூஸை நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வைங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா df ஆஃப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய யூனிக் வேல்யூஸ் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். df ஆஃப் கண்ட்ரி டாட் யூனிக் அப்படின்னு கொடுங்க. யூனிக் வேல்யூஸ் எல்லாம் வந்துடும். இல்லை, எவ்வளோ யூனிக் வேல்யூஸ் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் நம்ம பண்ண முடியும். டாட் பக்கத்தில் n யூனிக் அப்படின்னு நீங்க கொடுங்க. 142 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு யூனிக் வேல்யூஸும் எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா df ஆஃப் கண்ட்ரி டாட் வேல்யூ கவுண்ட்ஸ். பார்த்தீங்களா, ஒவ்வொரு டேட்டாவும் எவ்வளோ தடவை எனக்கு டூப்ளிகேட் ஆயிருக்கு வேல்யூ அப்படின்றத கவுண்ட் பண்ணோம். ரைட்டா? சரி, இப்போ இதில் நான் ஒரு காலமோட பேரை ரீநேம் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி ரீநேம் பண்ணுறது? முன்னாடி டிஎஃப் பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோமா? இந்த இடத்துல ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரீநேம் திஸ் பாப்புலேஷன் இன் அ ப்ராப்பர் கேஸ். இந்த கேபிட்டல் பி வேணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கண்ட்ரிக்கு கேபிட்டல் சி வேணும்னு நினைக்கிறேன். விச் மீன்ஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டூ த ரீநேம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரீநேம் பண்ணிடுவோமா? இங்க பாருங்க, df டாட் ரீநேம் கொடுத்துட்டு இதுக்கு நான் எதை ரீநேம் பண்ண போறேன்? காலம்ஸை. சின்டாக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. df டேட்டா ஃப்ரேமை ரீநேம் பண்ண போறேன். எதை ரீநேம் பண்ண போறேன்? காலம்ஸை. எந்த காலம்ஸை நான் ரீநேம் பண்ண போறேன் அப்படின்றத நம்ம டிக்ஷனரியில் சொல்லணும். ஓல்டு காலமோட பேர் என்ன? பாப்புலேஷன். அதை நான் எப்படி மாத்தணும்னு நினைச்சேன்? கேபிட்டல் பியோட வேணும்னு நினைச்சேன், பாப்புலேஷன். இது ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் காலம் என்ன நினைச்சோம்? கண்ட்ரி. ஸ்மால் கண்ட்ரிய நான் கேபிட்டல் சி கண்ட்ரியா எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். இப்போ பாத்துருவோமா மாறிடுச்சான்னு? பாருங்க, கண்ட்ரியும் பாப்புலேஷனும் கேபிட்டல் சி கேபிட்டல் பி வந்திருக்கு. போன தடவை எனக்கு அப்படி இல்லை. கரெக்டா? சரி, ஆனா டேட்டா ஃப்ரேம்ல இது மாறி இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மாறி இருக்காது. இதை நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும். என்னன்னு, இது இங்க மாற்றப்பட்ட இந்த ரீநேம் ஆனது எனக்கு இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸுக்கு தான் மாறி இருக்கே தவிர ஆக்சுவல் டேட்டா செட் எனக்கு அப்படியே தான் இருக்கும். ஆக்சுவல் டேட்டா செட்ல மாறி இருக்குமான்னு கேட்டா மாறாது. ரைட்டா? இப்போ ஆக்சுவல் டேட்டா செட்டுக்கு மாறணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா எய்தர் df ஈக்குவல் டு df டாட் ரீநேம் கொடுத்து அதுக்கப்புறம் காலம்ஸ் ஈக்குவல் டு த டிக்ஷனரி, இந்த வேல்யூஸ் நம்ம கொடுத்தோம்ல அது கொடுக்கணும். அதாவது df மேல அசைன் பண்ணணும். நான் இங்க அசைன் பண்ணிருக்கேனா? அசைன் பண்ணல. அப்போ இந்த இன்ஸ்டன்ஸுக்கு மட்டும் எனக்கு என்ன ஆகும்? ரீநேம் ஆகும். இந்த இடத்துல இப்படி கொடுத்தாதான் ஆக்சுவல் டேட்டா ஃப்ரேம்ல எனக்கு ரீநேம் ஆகும். இல்ல அப்படின்னா இன்னொரு மெத்தட் வந்து df டாட் ரீநேம் காலம்ஸ், நம்ம எதை ரீநேம் பண்ண போறோம்ன்ற விஷயத்த போட்டுட்டு இந்த இடத்துல we are going to use something called in place equal to true. in place equal to trueனு கொடுத்தா என்ன ஆகும்னா ஆக்சுவல் டேபிள்லயே நான் என்ன பண்ண சொல்றேன்?
பேரை மாத்து அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, எதர் நீங்க டிஎஃப் ஈக்குவல்னு சொல்லி அசைன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நீங்க மாத்தணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ஸுக்கு தான் மாறி இருக்கும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? அதை செக் பண்ணிடுவோமா? இப்போ நான் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு போன தடவை எனக்கு மாறல ஆக்சுவல் டேட்டா ஃப்ரேம்ல. இப்போ நான் ஆக்சுவல் டேட்டா ஃப்ரேம்ல மாத்துறதுக்காக ஒன்னு டிஎஃப் ஈக்குவல் டுன்னு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், இன் பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ நான் டிஎஃப் செக் பண்ணி பார்க்கவா? பாருங்க, ஆக்சுவல் டேட்டா ஃப்ரேம்ல எனக்கு என்ன இருக்கு, கண்ட்ரியும் பாப்புலேஷனும் மாறி இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். சரி, இப்போ இதே மாதிரி எனக்கு ஒரு காலம் வேணான்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு காலம் நான் வேணான்னு நினைக்கிறேன். எந்த காலம் நான் டெலீட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த கான்டினென்ட் அப்படின்ற காலம் எனக்கு வேணாம். ஓகே, எப்படி டெலீட் பண்றது? டிஎஃப் டாட் ட்ராப். ஓகே, இந்த இடத்துல காலம்ஸ் ஈக்குவல் டு ஒரே ஒரு காலம்னா அப்படியே காலம்ஸ் ஈக்குவல் டுன்னு கொடுக்கலாம். கான்டினென்ட் ஸ்பெல்லிங் கரெக்டா? கரெக்டு. காலம்ஸ் ஈக்குவல் டு கான்டினென்ட், அவ்வளோதான். சரி, இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணிட்டேன், கான்டினென்ட்ன்றதை டெலீட் பண்ணிட்டேன். ட்ராப்ன்ற கமெண்ட் மூலியமா டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நான் போயிட்டு டிஎஃப் செக் பண்றேன். இந்த இடத்துல கான்டினென்ட்ன்றது எனக்கு டெலீட் ஆகலையே. ஏன் ஆகல? ஏன் இங்க கான்டினென்ட்ன்றது டெலீட் ஆகல? அப்படியே அந்த கான்டினென்ட்டை நான் டெலீட் பண்ணணும்னா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா சொல்றீங்களா இல்லையான்றதை நான் பார்ப்பேன். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல கான்டினென்ட் அப்படின்றது டெலீட் ஆகணும், ஆனா இங்க ஆகல. எப்படி ஆக வைக்கணும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ரைட்டா? சரி, அடுத்து புதுசா ஒரு காலமை எப்படி உருவாக்குறது அப்படின்னு நான் சொல்லி தர போறேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம், ரீநேம் பண்ணிட்டோம், ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம், we are going to create a new column. how to create a new column பார்த்துருவோமா? உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு வருஷம் இருக்கு 1982 அப்படின்றது. ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லா வருஷத்துக்கூடவும் 10 வருஷத்தை நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை நான் புது காலமா வைக்கணும்னு நினைக்கிறேன். நியூ இயர் அப்படின்னு வைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தேவை, புதுசா ஒரு காலம் தேவை. அந்த காலமோட பேர் என்ன இருக்கணும், டிஎஃப் ஆஃப் நியூ இயர். df of new year, which means I just wanted to create a new column. இந்த காலமானது எப்படி இருக்கணும், ஆக்சுவல் இயர் கூட +7 ஆயிருக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த நியூ இயர்ன்ற காலம் ஆல்ரெடி என்கிட்ட இல்ல. ஆல்ரெடி இருக்கக்கூடிய நேமே கொண்டு வந்து இங்க வச்சுங்கன்னா இருக்கக்கூடிய காலம் வந்து எனக்கு அப்டேட் ஆயிடும். உதாரணத்துக்கு நான் இயர் அப்படின்னே நான் போட்டு இங்க பண்ணேன்னா எக்ஸிஸ்டிங் இயர் வந்து எனக்கு அப்டேட் ஆயிடும். 1952 பதிலா 62 ஆயிடும். எனக்கு அப்படி வேணாம். எனக்கு என்ன வேணும், புதுசா ஒரு காலம் வேணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல புது காலம், அந்த காலமோட பேர் அங்க இல்லாத மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், டிஎஃப் ஆஃப் இயர் கூட 10 ஆட் பண்ண போறேன். இப்போ நம்ம டிஎஃப் செக் பண்ணிடுவோமா? பாருங்க, ஈஸியா எனக்கு என்ன ஆச்சு, 1962 வந்திருக்கு. இந்த இடத்துல நான் இயர்னு போட்டிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும், இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் காலம் மேல எனக்கு 10 வேல்யூ ஆட் ஆகி எனக்கு அவுட்புட்ல கொடுத்துருப்பாங்க. அது எனக்கு தேவையில்லை. சரி, அதே மாதிரி இந்த இடத்துல ஜிடிபி கேப் இருக்கு, பாப்புலேஷன் இருக்கு. இதை வச்சு நம்ம ஜிடிபி கால்குலேட் பண்ணுவோமா? ஜிடிபினா என்னன்னு தெரியுமா? எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க, ஜிடிபினா என்ன அப்படின்றது. ஓகே, ஸோ நான் இங்க வந்து ஜிடிபி அப்படின்ற புது காலம் உருவாக்குறேன். ஜிடிபின்ற பேர்ல என்கிட்ட காலம் கிடையாது. கரெக்டா? இப்போ ஜிடிபியோட ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்கனாமிக்ஸ்ல ஜிடிபி கேப் இன்டு டிஎஃப் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு நான் தரேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டிஎஃப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல எனக்கு பாருங்க, பாப்புலேஷனுக்கு கேபிட்டல் பி மாத்திட்டோம்ல, சாரி மை பேட். பாருங்க, இப்போ என்ன இருக்கு, ஜிடிபின்னு சொல்லி எனக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கு. ரைட்டா? சரி, இப்போ இந்த 2 காலமும் எனக்கு வேணாம். இந்த 2 காலமும் நான் டெலீட் பண்ண நினைக்கிறேன். எப்படி டெலீட் பண்றது? சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் போட்டு காட்டினேன். இப்போ எனக்கு வேணாம்னு நினைக்கிறேன். இப்போ டிஎஃப் ஆஃப் ட்ராப் எது எனக்கு வேணாம், காலம்ஸ் ஈக்குவல் டு ஒரு காலமுக்கு நீங்க அப்படியே கான்டினென்ட்னு போட்டா போதும். 2 காலமுக்கு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை கொடுக்கணும். இப்போ எனக்கு என்னென்ன வேணாம்னு நினைச்சேன், ஜிடிபி வேணாம், புதுசா நான் கிரியேட் பண்ணது இது. அதே மாதிரி நியூ இயரும் நானே தான் கிரியேட் பண்ணேன். அது ரெண்டுமே எனக்கு வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவல் டேபிள்லயே எனக்கு வேணாம்னு நினைக்கிறேன். அதனால நீங்க என்ன பண்ணலாம், இன் பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுங்க. இப்போ டிஎஃப் பார்த்தோம்னா ஆக்சுவல் டிஎஃப்ல எனக்கு என்ன ஆச்சு, நான் கிரியேட் பண்ண 2 காலமும் டெலீட் ஆயிருக்கு. ரைட்டா? சரி,
அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், ரோஸையும் காலம்ஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தம்ஸ் அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கீழே வந்து ஐப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஐப்புன்ற பட்டனை நீங்க கிளிக் பண்றதன் மூலியமா எங்களோட சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்றதா அர்த்தம். ஏன்னா அந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரத்துக்கு அது உதவியாகவும் இருக்கும். தேங்க்யூ. பாய்.